வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். பஜாஜ் பல்சர் 220F. இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஹெட்லைட் ஃபேரிங் அதை கழட்டுவதான வீடியோ தான் இது. அது எப்படி எளிமையாக ஈஸியாக கழட்டலாம் அப்படிங்கிறதான். நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுபோல் தெரியாத நண்பர்கள் ஈஸியாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பல நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபேரிங் கழட்டுவது மற்ற வண்டி மாதிரி இதில் கிடையாது. கரிஷ்மாலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வண்டியில் அது போல் கிடையாது. இதில் கிளாம்போ ஃபேரிங்கோ கழட்டணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பல நண்பர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இந்த ஃபேரிங்கை ரெண்டு விதமாக கழட்டலாம். ஒன்று அப்படியே ஹெட்லைட்டு, ஃபேரிங்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வர விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்டர் அசம்பிளியோட ஸ்பீடாமீட்டர் டாப்போடு அசம்பிளியாக கழட்டவும் செய்யலாம். அப்படி இல்லை, தனியாக ஃபேரிங் மட்டும் கழட்டணும், ஃபேரிங்கில் ஏதாவது நமக்கு பேட்ச் ஒர்க் இருக்குது, ஏதாவது கிராச் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு பகுதியை மாற்றணும், இல்லைனா ஃபைபர் மோல்டு பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நம்ம தனியாகவே அந்த ஃபேரிங்கை கழட்டலாம். அது எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். முதல்ல சீட்டு, ஷீல்டு, டேங்க்கு இதை கழட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டை கழட்டுருங்க. அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டு, ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டை கழட்டி எடுத்துருங்க. அதில் 6 8mm ஸ்க்ரூ வரும், அதை கழட்டி எடுத்துருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அந்த ஃபேரிங்கோட லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மேலே இந்த பக்கம் 4 ஸ்க்ரூ 8mm ஸ்க்ரூ, இந்த பக்கம் 4 ஸ்க்ரூ, ரெண்டு பக்கம் ரைட்டு லெஃப்ட்டில் 4 ஸ்க்ரூ வரும் 8mmல. அதையும் கழட்டி எடுத்துருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, டேங்கை கழட்டிடுறீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த டேங்கோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த கழட்டுறோம் பார்த்திங்களா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 போல்டு வரும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய போல்டு, ஸ்க்ரூ, நெட்டு எல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. அதில் வர கிளிப்பெல்லாம் கூட தலைக்கீழ மாட்டி வச்சுருக்காங்க. எதையுமே ஒரு முறையாக மாட்டல, எல்லாமே ரொம்ப சொதப்பலாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நாம் சரியாக பண்ணணும். வண்டி ஓனர் இல்லை சார், நான் இது அவசரத்துக்கு ஒரு இடத்துல கொடுத்து மாட்டினேன், இப்போ நீங்கள் இது எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி சார், பண்ணித்தரேன், நல்லா அருமையாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்டரில் உள்ளது கிளாம்ப் வருது பார்த்திங்களா, அந்த கிளாம்பில் உள்ள 2 10mm போல்ட் இருக்கும். அந்த 2 10mm போல்ட்டு கழட்டினா போதும், ஸ்பீடாமீட்டர் டாப் அழகாக ஈஸியாக அப்படி வளைச்சா மாதிரி எடுத்திங்கன்னா போதும், கழண்டு வந்துடும். கழட்டும் போது உள்ளார அந்த ஒயர் ஜாக்கு, கப்ளர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாக்கெட்லாம் கொஞ்சம் அப்படி கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஸ்பீடாமீட்டரோட டாப்பை கழட்டி எடுத்துடலாம். கழட்டிட்டு ஒயரிங் அந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிங்க, கரெக்டாக எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி போடுற மாதிரி பார்த்தோம். இல்லைன்னா வண்டி திருப்புறப்போ மாட்டோம், சிக்கும், ஒயர் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2 பக்கமும் மிரர், ரைட்டு லெஃப்ட்டு மிரர் ரெண்டுமே கழட்டுருங்க. இதில் ஒரு சில வண்டியில் 13mm இல்லை 14mm அந்த மாதிரி இருக்கும், ஒரு 10mm இருக்கும். இதில் 2 நெட்டு, அதில் இந்த பக்கம் 2 நெட்டு இருக்கும். 2 பக்கமும் மிரரை கழட்டி எடுத்துருங்க. மிரரை கழட்டினோன்னா ஸ்பீடாமீட்டர் டாப் கழட்டி எடுத்திங்க இல்லைங்களா, அதுக்குள்ளார அதை கழட்டுறோம் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் 10mm போல்டு இருக்கும். அதையும் கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்திங்கன்னா அப்படியே கீழே 2 ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரீ, அப்படியே பக்காவாக ஃபேரிங் தனியாக ஈஸியாக கழண்டு வந்துடும். இப்போ கழட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் சரியாக புரிஞ்சிருக்காது, நான் மாட்டும் போது இன்னும் தெளிவாக காட்டுறேன். இப்போ கிளாம்பு தனியாக இருக்குது, ஃபேரிங் தனியாக இருக்குது. கிளாம்பை கழட்டுறதும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிளாம்பை ஏன்னா இந்த வண்டியில் ஃபோர்க் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அது பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கு. ஃபோர்க் ப்ராப்ளம் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வண்டி இது ஃபோர்க் எப்படி வேலை பார்க்குறதுன்ட்டு. ஃபோர்க் அமுக்குனா ரிட்டர்னே வரல, ஜாம் ஆகிடுச்சு. அப்புறம் கடக்குன்னு சத்தம் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஃபோர்க் ப்ராப்ளத்தை செக் பண்ணுற மாதிரி கற்றுக்கிற மாதிரி போடுறேன். இப்போ ஃபேரிங் சம்மந்தமான விஷயத்தை பார்ப்போம். ஃபேரிங் ஃபுல்லாக கழட்டி எடுத்தாச்சு. கிளாம்பு தனியாகவும் ஃபேரிங் தனியாகவும் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம அதில் போல்டு இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்களா மேலே இந்த ஃப்ரேமில் சேஸ் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல 2 போல்டு இருக்கும், 12mm போல்டு. அது 2 மேலே கழட்டிக்கலாம். கீழே ரேடியேட்டர் வருது இல்லைங்களா, அங்கே 2 போல்டு இருக்கும். அது 2 கழட்டினா போதும், கிளாம்பு தனியாக வந்துடும். ஆனால் இருந்தாலும் டீஸ்டம் இடிக்கும், நீங்கள் கழட்டினீங்கன்னா வராது. தனியாக எடுத்திங்கன்னா அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த மட்கார்டு அது உங்களுக்கு வெளியே வராத மாதிரி இடிக்கும். ஈஸியாக கழட்டினோன்னா நீங்கள் ஃப்ரண்ட் வீலும்
மட்கார்டு 2 ஃபோர்க் டியூப் கட்டினீங்கன்னா போதும். டியூப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லாட்டி வீலு மட்கார்டு கட்டி கூட கொஞ்சம் லேசாக வளைச்சி கூட எடுக்க முடியும். அப்படியும் எடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தனியாகவே கட்டுற மாதிரி காட்டியிருக்கேன் இதில். இப்போ நான் ஃபோர்க்கு பிரிச்சுட்டேன். ஃபோர்க் வேலை இருக்கிறதுனால ஃபோர்க்கை வந்து பிரிச்சுட்டேன். இப்போ கிளாம்பை அசம்பிளி பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 போல்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, 12 mm போல்டு, அந்த 2 போல்டு, அதுக்கப்புறம் ரேடியேட்டராண்ட 2 போல்டு, அவ்வளோதான். அது 4 போல்டு தான் கிளாம்புக்கு வர ஃபிட்டிங்கே. இந்த 4 போல்டு கட்டினீங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். ஆனால் என்ன, இந்த போல்டு கட்டால் தான் நம்ம ஃபோர்க் பார்க்குறதா இருந்தால், ஃபோர்க் வேலை பார்க்குறதா இருந்தால் டீ ஸ்டெம் கட்டணும் அப்படின்னாலே இந்த கிளாம்பை கட்டி ஆகணும். கரிஷ்மாலாம் அப்படி இல்லை, அந்த ஃபேரிங் இருந்தால் கூட கட்ட முடியும், ஈஸியாக கட்டலாம், ஈஸியாக மாட்டலாம் டீ ஸ்டெம்மை. இதில் அப்படி கிடையாது. ஃபேரிங்கை கட்டியே ஆகணும், கிளாம்பை கட்டியே ஆகணும். அப்படி கட்டினா மட்டும் தான் டீ ஸ்டெம்மை வெளியே எடுக்கவே முடியும். அந்த மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பஜாஜோட பல்சர் 220Fல அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது மட்கார்டோட ஃப்ரண்ட்டு ஃபேரிங் கிளாம்பை பக்காவாக இந்த பக்கம் 2 12 mm போல்டு, கீழே 2 12 mm போல்டு பக்காவாக டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ண பிறகு ஃபோர்க்கெல்லாம் நான் அசம்பிளி பண்ணிடுறேன். ஃபோர்க் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணிவிட்டேன். இப்போ ஃபேரிங் மாட்டுறேன். இந்த வீடியோ முழுக்க ஃபேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அதனால் இப்போது கட்டினதை பார்த்தாச்சு. ஃபோர்க் எடுத்து அந்த கிளாம்பை எடுக்கிறது, மாற்றுறது, ஃபிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபேரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டலாம். ஃபேரிங் இப்போ இது ஈஸியாக, இப்போ நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அருமையாக இருக்கும். முதல்ல ஃபேரிங்கை உள்ளார அப்படியே கொண்டு போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, கிளாம்பு, அந்த கிளாம்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஒயரிங் வந்து அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு, அந்த ஹெட்லைட் பல்ப் வருது இல்லைங்களா, அந்த பல்ப்பு, அப்புறம் பார்க்கிங் பல்ப்பு, இதுக்கெலாம் அந்த ஒயரோட ஹோல்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிங்க. ஏன்னா ஒயரிங்கை நீங்கள் கொஞ்சம் சரியாக ரூட் எடுக்காமல் கொஞ்சம் கச்சாமச்சான்னு முறுக்கி மாட்டிட்டிங்கன்னா ஹேண்டில் பார் திருப்புறவ ஒயர் இழுக்கும், ஏதாவது லூஸ் கான்டாக்ட் வரும், லைட் எரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேபிளும் அதே மாதிரி கரெக்ட் ரூட் பார்த்துட்டு நீங்கள் கட்டும் போது மார்க் பண்ணி இது இங்கே வருதுன்ட்டு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு கட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மாட்டும் போது அதே மாதிரி மாட்டுங்க. இல்லைனா சும்மா ஃபோட்டோ கூட பிடிச்சிங்க எப்படி வருதுன்றதை, அதுக்கப்புறம் அதே மாதிரி மாட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஹோல்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 2 போல்டு வருது பார்த்திங்களா, உள்ளே செக் பண்ண முதல்ல இதாக மாட்டினோம். 2 பக்கம் 2 10 mm போல்டு வரும், இதை மாட்டிங்க. அதுக்கப்புறம் கீழே ஹெட்லைட் வருது இல்லைங்களா, ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய போல்டை வந்து கீழே மாட்டிங்க. மேலே ஒரு 2, கீழே 1, 3 போல்டு மாட்டியாச்சு. டைட் பண்ண பிறகு ஹெட்லைட்டுக்குள்ளே கீழே வர போல்டை டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா திரும்ப உள்பக்கம் வந்துடலாம். உள்பக்கத்தில் கீழே 2 கிளிப்பு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு வரும். அதையும் நம்ம அந்த கிளிப்பெல்லாம் கரெக்டாக போட்டுங்க, மிஸ் பண்ணுறதுங்க. அந்த கிளிப்பெல்லாம் தலைகீழ மாட்டி வச்சுருந்தாங்க இந்த வண்டியில். இப்போ நான் அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக மாட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த போல்டு காட்டணும் இல்லைங்களா, முதல்ல அந்த போல்டு 10 mm போல்டு ரெண்டும், அந்த 2 போல்டுமே டைட் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு. இப்போது ஹெட்லைட்டு, பார்க்கிங் பல்ப்பு இதெல்லாம் எரியுதான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாம் மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் செக் பண்ணுறது கஷ்டம். முதல்லையே எல்லாம் ஒன்று ஒன்று மாட்டும் போது கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இதுதான் கீழே ரைட்டு லெஃப்ட்டில் 10 mm போல்டு கிளிப்போடு வரும். அதில் அந்த கிளிப்பை வந்து அந்த ஃபேரிங்கில் இருக்கும், அது போட்டுட்டு அந்த கிளாம்போடு வச்சு அந்த 10 mm போல்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டில் 2 போல்டு வரும். மேலே 2 போல்டு, கீழே ஒரு போல்டு, அதுக்கப்புறம் கீழேயே இன்னும் 2 போல்டு லெஃப்ட்டு ரைட்டில். 2 பக்கம் மிரர் வருது இல்லைங்களா, அதுக்கு வரக்கூடிய போல்டு நெட்டு. அதில் அதுலேயே ஒரு கவுண்டர் நெட்டு மாதிரி இருக்கும். அது அப்படியே உள்ள சொர மாதிரி உள்ள கைடு மாதிரி போகும். அந்த நெட்டு ஒன்று, ஒரு 10 mm நெட்டு ஒன்று. லெஃப்ட்டு ரைட்டு மிரரை அழகாக போட்டு டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நிறைய போல்டு நெட் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்டரோட டாப் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாமீட்டர் டாப்பு கொஞ்சம் வளைச்சா மாதிரி தான் ஏற்றணும். அதாவது வண்டியோட முன்பகுதி, அதாவது நம்ம டேங்க் பக்கமாக இருந்து அப்படியே உள்ளே அப்படி என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி வளைச்ச மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கணும். எடுக்கும் போதும் அப்படி தான் எடுக்கணும். அது சிஸ்டமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனோட ஜாக்கு, ஒயரு, ஸ்பீடாமீட்டரோட ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க, பக்காவாக இருக்கும். ஏன்னா அது முக்கியமானது. அது பண்ணி கரெக்டாக அந்த
ஸ்பீடாமீட்டரோட டாப்போட பேனலையும் இந்த ஃபேரிங்கோட பேனலையும் பக்கா ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வச்சுங்க. ஏன்னா அது கரெக்டாக உட்காந்த பிறகு தான் எல்லாமே ஸ்க்ரூலாம் செட் ஆகும், இல்லைனா ஸ்க்ரூ கொஞ்சம் தள்ளும், உட்காராது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணி ஸ்பீடாமீட்டரோட லைன் எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஆர்பிஎம்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா, இண்டிகேட்டரு சிக்னல்லாம் காட்டுதா, ஹாரன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த என்ன ஸ்பீடாமீட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இந்த பக்கம் 4 ஸ்க்ரூ, அந்த பக்கம் 4 ஸ்க்ரூ போட்டுக்கலாம். போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டுக்கு ஒரு 6 ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் அதில் விஷயமே இருக்கிறது. வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் டேங்க்கு சீட்டு ஷீல்டை மாட்டிட்டு வண்டி அழகாக டெலிவரி கொடுத்துடலாம். இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிச்சயமாக நான் இந்த வீடியோ மூலிமா இது போன்ற தகவல்களை நான் கற்றுக் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நல்ல தரமான வீடியோக்களை கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது ஷீல்டு சீட்டுக்கிட்டு எல்லாம் மாட்டியாச்சு. வண்டி கட்டிங்கை எல்லாம் போட்டு பக்காவாக டெலிவரிக்கு நிற்குது. கஸ்டமர் வந்தோடனே ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு நான் வண்டி டெலிவரி கொடுத்துருவேன். பக்காவாக இருக்குது. இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உபயோகமாக இந்த வீடியோ போட முடியுமோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி.